வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 24,300 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க, மார்க்கெட் 221 அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஏன் 300 எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா கால் சைடு இம்ப்ளைட் வாலிடிட்டி அதிகமாக இருந்தாலும் ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் அந்த 300 ஸ்ட்ராடலுக்கு கொண்டு போய் அதில் எக்ஸிட் ஆகிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நம்ம அதை எடுத்திருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த லெவலுக்கு கீழே, அதாவது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமில் தான் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போ ஓப்பன்லேருந்து வந்தவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு அடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமுக்கு வந்துட்டு அகெயின் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ எப்போவுமே ஒரு சின்ன பாசிட்டிவ் நோட் கொடுத்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு உள்ள, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு உள்ள ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கு கீழே வரும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் அந்த எஸ்டர்டே லோ அது வர்ற வரைக்குமே மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட் வேஸில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நடந்த ட்ரேட் நடந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுனால அது சைட் வேஸாக தான் இருக்கும். நேற்றுக்கு நடந்த அந்த ரேஞ்சை வந்து மேலேயோ அல்ல கீழேயோ வந்து கட் பண்ணும்போது மட்டும்தான், நல்ல இம்ப்ளைட் வாலிடிட்டியோட கட் பண்ணும்போது மட்டும்தான் பெரிய மொமெண்டம் இருக்கும். அதர்வைஸ் அந்த எஸ்டர்டே ஹை லோவுக்குள்ளே ட்ரேட் நடக்கும்போது ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு இடையில் உங்களுக்கு வேகமாக கொடுத்தாலும், சின்ன மொமெண்டம் வேகமாக கொடுத்தாலும் அந்த ப்ரீமியமை உடனே டிகே பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த சினாரியோவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த க்ளோசிங்லேயே எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, மேலே ஒரு ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 24,300 ஸ்ட்ராடலும் இருக்குது, 24,200 ஸ்ட்ராடலும் இருக்குது. அப்போ 2 ஸ்ட்ராடல் இருக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை கீழே கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு கால் சைடு 19 இருந்த இம்ப்ளைட் வாலிடிட்டி குறைஞ்சிட்டாங்க, புட் சைடு அந்த இம்ப்ளைட் வாலிடிட்டியை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, 2 பேரும் சரிசமமாக ஒரு போட்டியில் இருக்கும்போது மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரம் ஒன் சைடாக கொண்டு போக விட மாட்டாங்க. அது ரெண்டாவது, ஆக்டிவ் கான்டெக்ட்ஸில் நம்மளுக்கு 2 ஸ்ட்ராடலும் இருக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவ் கான்டெக்ட் 24,200 ஸ்ட்ராடல், 24,300 ஸ்ட்ராடல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 24,200 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கனால நம்ம அதவே ஸ்ட்ராடல் எடுத்துக்காங்க 24,194. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சைடுமே இம்ப்ளைட் வாலிடிட்டி ஈவனாக தான் இருக்காங்க. இம்ப்ளைட் வாலிடிட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, 15 தான் இருக்காங்க. அப்போ 24,200 புட் ஆப்ஷன், 24,200 கால் ஆப்ஷன், அதன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 24,200 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 119 ரூபா, 24,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,200 காலுடைய க்ளோஸ் 119. அப்போ 24,319. அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ 24,200 மைனஸ் 100 அப்படின்றப்ப 24,100 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 24,194 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 24,194 நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை ரன் பண்ணிக்கணும். அப்போ 100 + 119 219. அப்போ 24,200 + 219 24,419 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய. அதே மாதிரி 24,200 மைனஸ் 219 அப்படின்னா 23,981 அப்படின்றது. அப்போ 23,981 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, 100லேருந்து 24,300க்குள்ளே. ஒயிட் ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, 24,000 to 24,400க்குள்ளே அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி கேட்டிருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொல்லியிருப்போம் 52,000 ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இம்ப்ளாய்டு வாலிடிட்டி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி, அந்த எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் இவ்வளவு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். 17, 18. ஸோ கால் சைடு 17, புட் சைடு 18 இருக்காங்க. நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி உங்களுக்கு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிற ஒரு கான்ட்ராக்டில் உங்களுக்கு இந்த அளவுக்கு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி இருக்காங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு ஒன்று ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கணும், இல்லை ரேஞ்ச் ரொம்பவுமே சின்னதாக இருக்கணும்.
அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 52,000 புட் அண்டு 52,200 கால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 52,500 கால் ஒரு சின்ன மல்டிபிள் கட்சி இருந்தாலுமே 52,500 தான் நம்மளுக்கு கீழே விழுந்துக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டோட ட்ராவலே வந்து மேலே இருந்து தான் கீழே விழுந்துருக்காங்க. அப்படின்றப்போ அந்த இடத்துல இருக்கிற கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே இன்னமும் ஹோல்டிங் தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ 52,000, 52,200 கால், 52,500 கால், 52,200 புட். அப்போ இந்த இடத்துல 52,200 ஒன்று ஸ்ட்ராடலாக, அடுத்து 52,100 ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கணும். இதில் ஐடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா 52,100, ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 52,300. அப்போ இது ரெண்டுத்துக்குமே ப்ரீமியம். அதுக்கு இடையில உள்ள டைம் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டைம் வேல்யூ டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த 240 ப்ளஸ் கால் ஆப்ஷன் 272 அப்படின்றப்போ 510 பாயிண்டில் நம்மளுக்கு 300 பாயிண்ட், அதாவது 100 to 300ன்றப்ப 200 பாயிண்ட் தான் இருக்கணும். அப்போ 310 பாயிண்ட் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்காங்க இந்த இடத்துல மட்டும். ரெண்டாவது 52,200 கால் அண்ட் 52,200 புட் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே 188, ஒருத்தர் 213 அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் உங்களுக்கு அட் த மணிலே டைம் வேல்யூ இருக்குது. ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல ஏடிஎம்மில் டைம் வேல்யூ இருக்கிறனால நாளைக்கு இந்த இடத்துல வந்து டைம் டிகே நிறையா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்றத ஏதோ ஒரு சைடு பிரேக் பண்ணாங்க அப்படின்னா பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லாமல் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லோவோ ஹையோ கட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், அதுக்கு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்போ இந்த 52,200 ஸ்ட்ராடல், ரெண்டாவது 52,100 ஸ்ட்ராடல். அப்போ 52,100 புட்டை நீங்கள் எடுத்துக்கணும். 52,100 புட்டோட க்ளோஸ் வந்து 146 அப்படின்றப்ப 51,954 அப்படின்றது ஒரு ரேஞ்ச். அடுத்து 52,300 கால் அப்படின்றப்ப 52,467 அப்படின்றது ஒரு ரேஞ்ச். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அப்படின்னா 167 ப்ளஸ் 146, 300, 313. அப்போ 52,300 ப்ளஸ் 313 52,613. ஸோ 52,100 மைனஸ் 313 52,687 சம்திங். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல தான் வரும். எஸ்டர்டே லோ கட் பண்ணும்போதும் இந்த இடத்துல இந்த வீக்குடைய லோ அதை கட் பண்ணும்போதும் ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே இந்த வீக்குடைய ஹை இதை வந்து கட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய மொமெண்டம் இருக்கும். அதர்வைஸ் பெரிய மொமெண்டம் எதுவும் இருக்காது. ஸோ அது வந்து எக்ஸ்பைரிக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். ஏன்னா பெரிய இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்குன்றப்ப பெரிய மொமெண்டம் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு சரியான ரேஞ்சுக்குள்ளே இல்லை. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு 52,500 ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 51,800, கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுலேயே 700 பாயிண்ட் இருக்காங்க. ஸோ வீக்லி ஹை அண்ட் லோ, இந்த வீக்கான ஹை அண்ட் லோ. அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்காது. சைட்வேஸ்லேயுமே கொண்டு போய் ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நாளைக்கு டேபிள் எப்படி அமையுது அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ டிசம்பர் மந்த்துக்கு கிளாஸுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.